ஹலோ நண்பர்களே, வாங்க அதாவது கத்திரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு இதில் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் ஒரு கிண்ணத்தில் காமிச்சிருப்பேன். அதுதான் மசாலா. ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் அடித்து தயிரையும் கட்டி இல்லாமல் அடிச்சுக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மோர் குழம்பு வச்சா அட்டகாசமாக இருக்கும். ஃபுல்லாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எளிமையான மோர் குழம்பு 2 நிமிஷத்தில் கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஏதாவது வறுவலோ பொரியலோ அந்த மோர் குழம்பு கூட இல்லை ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், சாப்பாடு ஜம்முன்னு இறங்கும். எளிமையான கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அதாவது உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.